அனைவருக்கும் நமஸ்காரம். காஞ்சிபுரம் ஏஆர்எஸ் சாரீஸ் யூடியூப் சேனல் உங்கள் அன்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துடுது. அதாவது நவராத்திரி கலெக்ஷன்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதாவது பட்டு கிடையாது, பட்டு மாதிரி இருக்கும், த்ரெட்டு ஒர்க் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா உடுத்துண்டா உங்களுக்கு ஒரு டவுட்டு, சப்போஸ் நார்மல் சாரீ உடுத்தினா வேர்த்து இழுத்துக்குமா, இல்லை நம்ம புடவை இழுத்துக்குமா. பொதுவாகவே அது எல்லாமே நம்ம நினைக்கிறது தான். பட் இதெல்லாம் இந்த புடவைலாம் எதுவுமே ஆகாது. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 இயர்ஸாகவே இந்த கலர்ஸ் கொடுத்துட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ், ரொம்ப கிராண்ட் லுக்காகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். உங்களுக்கு அதில் சொல்லுமா எப்படி இது கலெக்ஷன்ஸ் எல்லாம்? படம் நல்லாவே தான் இருக்குது. எல்லா கலருமே நல்லா இருக்குது. கலர்ஸ் நல்லா இருக்கும். பிடிச்சி கட்டினா பார்க்கறது அப்படி வந்து சூப்பராக இருக்கும். பிடிச்சி கட்டினா வச்சுக்கோ, ஒரு கோவிலுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் போகலாம். எல்லாம் கொடுத்தா நம்ம கிஃப்ட் கொடுக்கணும் ஆசைப்பட்டேன், இது வாங்கி தரலாம். ஏன்னா எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனில் பட்டு புடவை கொடுக்கணும்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவோன்னா கிஃப்டாக கொடுக்கணும். அதே சமயத்தில் சில பேர் என்ன ஜரிக்கு அதிகமாக வேணான்ற மாதிரி லைக் பண்ணுவாள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃபீஸ் கட்டிங் போடணும்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஆஃபீஸ் கட்டிங் போடலாம். நம்ம பட்டு புடவைன்னு வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக கட்ட முடியாது. ஏதாவது ஒரு அக்கேஷன், ஒரு மேரேஜு, இல்லைன்னா ஒரு ரிசப்ஷன், அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் கட்ட முடியும். இது வந்து நார்மலாக ஒரு ஆஃபீஸுக்கு கட்ட போகலாம். பட் நீ ஃபங்க்ஷனுக்கும் நல்லா இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு பாருங்க, அதில் பாருங்க தாளம் பிரேக் கட்ட முடியும் பாருங்க. ஏன்னா திடீர்னு இந்த வீடியோ வந்து ஒரு சர்ப்ரைஸாக எடுத்தேன். நான் இந்த பிஸ்னஸ்க்கு வந்த காரணம் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 67-68 இயர்ஸ் ஆகுது. இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் இந்த அளவுக்கு வளர்ந்த காரணம்னா எனக்கு எங்கள் அம்மா தான். ஏன்னா ஏதாவது விதத்தில் எனக்கு ஃபண்ட்ஸ்னா கூட சரி டக்குன்னு எனக்கு உடனே ராஜ் எவ்வளோ வேணும் பேங்க்லேருந்து எடுத்துக்கோன்னு சொல்லி அந்தளவுக்கு பண்ணிட்டுருக்கா. பட் இப்போல்லாம் நான் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு நேரத்தில் எங்கள் அம்மா கிட்ட என்ன வேணுமோ நான் கேட்டு வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அம்மா வந்து இந்த வயசில் வந்து திருப்தி இதுவாக இருக்கணும், எந்த விதமான ஒரிஸ் இருக்கக்கூடாது. அம்மா வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும்னு தான் என் மனசில். அம்மா ஆற்றுலேயே உட்கார மாட்டா. வருவா, கடைக்கு வருவா, கஸ்டமர்ஸ் வந்தாலும் கஸ்டமர்கிட்ட பேசுவா. இங்கே வந்தாலும் பத்தில் காற்றுல வந்து சாரீஸ் எல்லாம் பார்த்து சில நேரத்தில் எங்களையும் சஜஷன் கொடுப்பா. என்னடா சாரி இது கலரே நல்லா இல்லையேன்னுவா. அதை நான் சொல்லுவேன், கலர் நல்லா இல்லைன்னா கூட பர்டிகுலர் சில பேர் வந்து அந்த கலர் லைக் பண்ணுவாங்க. நமக்கு பிடிச்சது அடுத்த வாழ்க்கை வந்து பிடிக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. ஒருத்தருக்கு பிடிக்கும், அது வந்து நமக்கு பிடிக்காது. அவளுக்கு பிடிக்கும். ஏன்னா நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். சாரீ செலெக்ஷனில் பொறுத்தவரையும் பார்த்தெல்லாம் அது மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா அது மாதிரி நம்ம பண்ணால் தான் நல்லா இருக்கும். எல்லாமே நமக்கு பிடிக்க எடுத்துக்கூடாது. சில இதுவா நாங்கள் வந்து இந்த நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதே எங்கள் மைண்டில் வரும். இந்த புடவை எடுத்துக்கிறோம், சரி கஸ்டமருடைய மைண்டு எப்படி இருக்கும். சில பேர் டார்க்கு, பாட்டில் கிரீன் நல்லா கண்டிப்பாக லைக் பண்ணுவான்னு சொல்லி சில கேரளா கஸ்டமர்ஸ் வரா. அவளுக்கு என்னென்னா இது மாதிரி டார்க் கிளாஸ் எடுக்க மாட்டா. அவெல்லாம் பார்த்தா லைட் கிளாஸ் எடுப்பாள். இது மாதிரி லைட் கிளாஸ் ரொம்ப லைக் பண்ணுவேன். ஏன்னா எங்கள்கிட்ட கேரளா கஸ்டமர்ஸ் உங்களுக்கு நிறையா வரா எங்கிட்ட. அது மாதிரி இதில் சிம்பிளாக இது வந்து மேரேஜுக்கோசரம் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா ஒட்டில் வரா ஒரு 80 சேலை 100 சேலை நான் எடுக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதில் எங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா ரிப்பீட்டேஷன் கிடைக்குது. இந்த சாரீ வாங்கி போகிறா பாருங்க, அந்த வாங்கி போகிற கல்யாணத்தை கட்டிண்டா நாங்களும் மேரேஜுக்கு போகிறோம் பார்க்குறோம். பட் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைட். திரும்பவும் சரி அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இந்த ஸ்டாக்ஸ் குவான்டிட்டிஸ் வந்து லூம்ஸ் நிறையா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சோம்னா, ஏன்னா இந்த குவாலிட்டி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. புடவை கட்டின்னு இருக்கிறவளும் நல்லா ரொம்ப ஒரு ஹாப்பியாக சொல்கிறா இதை. இது பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1200 to 1500 rupeesக்குள்ளே தான் வருது. பட்ஜெட்டு கம்மி வித் ப்ளவுஸோடு வருது. உங்களுக்கு போது ஒரு சாட்டிஸ்ஃபை ஏன் நம்ம நிறைய வச்சு நம்ம எல்லா கஸ்டமர்ஸ் கொடுக்கலாமே. ஏன்னா சில புடவை வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபால்ட் வந்துடும், நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவோம். எந்த ஒரு முதல் சேலை வந்ததுன்னா நாங்கள் யூஸ் பண்ணி எங்கள் அம்மாவை யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருமான்னு சொல்லுவேன். மிஷினில் போட்டு பார்க்க சொல்லுவேன். நல்லா இல்லாட்டினா அப்படியே நிறுத்திடுவோம். ஏன்னா கஸ்டமர்ஸை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் வந்து நம்ம பண்ணுறதுன்றது அது வந்து நல்லா இருக்காது. புரிதுங்களா? நாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி எந்த எவ்வளோ புடவையாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபேன்சி சாரீஸ் பாருங்கள். இதெல்லாம் கூட நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். சிம்பிளாக இருக்கும். நம்ம எதாவது ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு வெரைட்டிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் பாருங்கள். நமக்கு பாருங்கள், இது கோல்டன், இது வந்து கோல்டன் எல்லோ. எல்லாமே நார்மலோட ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட். இது பாருங்க கட்டம் பாருங்க. இது வந்து முப்பாகம். இது பாருங்க முப்பாகம். பாருங்க இது கட்டம். இது வந்து தலைப்பில் பார்த்தீங்கன்னா கட்டம், தலைப்பில் சின்ன பொடி கட்டு இருக்குது பாருங்கள். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கட்டம் பாருங்கள். அதே மாதிரி உடலில் பாருங்கள், இதே மாதிரி ஆஃப் அண்ட் ஆஃப்.
இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்திருக்கு இதில். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டர் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு இது மாதிரியான தேவைப்படும், எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு ஒரு மைண்ட் செட்டு தான் பண்ணுவோம். இதில் சப்போஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் எங்களுக்கு இதில் வந்து எங்களுக்கு ஒரு சாரீஸ் வேணும், ஒரு 50 புடவை 100 புடவை கொடு அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோ, ரெடியாக வச்சுருந்துருக்க. இந்த பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ கலர்ஸ். இந்த பாருங்க பாருங்க அதே மாதிரி பாருங்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்குற மாதிரி தோணும். ஏன்னா என் குவாலிட்டி பொறுத்தவரையும் காம்ப்ரமைஸே கிடையாது. ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் கூட நம்ம வந்து ஓப்பனாக பேசுவோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப க்ளோஸாக இருப்பா, அவங்ககிட்ட ஓப்பனாக பேசிடுவோம். பாருங்க மாமி தப்பாக நினச்சி நேற்று கூட இந்த இடத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவர் வந்து ஒரு சாரீ சதாபிஷேகத்துக்கு சாரீ எடுத்தார். அப்போ கூட அவர்கிட்ட நம்ம மாமிகிட்ட சொல்கிற கிளீன மாமி இந்த பாருங்க உங்கள் மாமா நானும் ரொம்ப க்ளோஸ், பட் இருந்தாலும் பிஸ்னஸ் வேறு. பிஸ்னஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேட்கலாம், இல்லை ப்ரைஸ்னால் என்ன கேளுங்க, இல்லை இந்த குவாலிட்டியை பற்றி எப்படி இருக்கும் நீங்கள் தைரியமாக கேளுங்க. ஏன்னா அதுதான் நம்ம லைஃப் லாங் இருக்கும். ஏதோ நம்ம அவர் நம்மளாம் மூஞ்சியை பார்த்து புடவெடுத்து நம்ம மூஞ்சியை பார்த்து அவர் புடவெடுத்துன்னு வச்சுக்கோ, அடுத்த வாட்டி ஏதாவது சரி இல்லைன்னு வராத போயிடுவார், எட்டியே பார்க்க மாட்டார். அப்புறம் அடுத்த வாட்டி ஏதோ ஒரு வரியா ராஜு காப்ஸ் அந்த சப்ஜெக்டோட போயிடும். பட் நம்ம இது மாதிரி நம்ம வந்து ஒரு சர்வீஸ் மைண்டோடு நம்ம பண்ணினோம்னா லைஃப் லாங்காக இருக்கும் பிஸ்னஸ். அப்படி தான் எங்களுடைய மைண்டே அப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் பண்ணுற பிஸ்னஸ் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இதில் நாங்கள் பண்ணினாலும் பட் ஒரு கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபைடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியன்றது நாங்கள் வந்து எதிர்பார்ப்போம். ஒரு சாரி எடுத்தாலும் சரி, 10 சாரி எடுத்தாலும் 20 சாரி எடுத்தாலும் அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நாங்கள் பண்ணுவோம். சாட்டிஸ்ஃபை ஆகிற வரை நாங்கள் பண்ணுவோம் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, நன்றி. ஏன்னா சும்மா எங்கள் அம்மா இன்றைக்கி ஒரு அக்கேஷனாக வந்தால் சரி, சும்மா அம்மா வந்து ஒரு அக்கேஷனாக ஒரு வீடியோ எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். ஏன்னா இல்லைன்னா எங்கள் அம்மா இதுக்கெல்லாம் வரமாட்டா, வேணான்னு போயிட்டே இருப்பாள். திடீர்னு வரவே ஒரு வீடியோ எடுத்தோம். நன்றி, வணக்கம். வாருங்கள், வரவேற்கிறோம், வாழ்த்துங்கள், வீறுகிறோம். வணக்கம்.